ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் தான் அப்பம் செய்ய போகிறோம். இந்த அப்பம் செய்யறதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை வச்சு தான் அப்பம் செய்ய போகிறோங்க. கோதுமை மாவு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து 3/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இனிப்புக்காக வெல்லம் சேர்க்க போகிறேங்க. வெல்லத்தை அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் காய்ச்சின பிறகு சேர்த்துக்கலாங்க. வெல்லத்தில் மண் தூசிலாம் இருக்கும், அதனால் நம்ம வெல்லத்தை கரைச்சி தான் நம்ம சேர்க்கணும். 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் பாகுபாதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு வெல்லம் கரைஞ்சாலே போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு வெல்லம் தண்ணி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஒரு வடிகட்டியால் வடிகட்டிக்கலாம். வெல்லம் தண்ணியை நம்ம எல்லாமே வடிகட்டிக்கலாங்க. 3/4 கப் அளவு வெல்லத்துக்கு 1 கப் அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா அழகாக வரும். இப்போ நம்ம குடி பணியாரக்கல்ல சூடு பண்ணிக்கலாங்க. நெய் இல்லைன்னா எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் செய்கிறேன். இதுக்கு அதிகமாகவும் எண்ணெயும் தேவைப்படாதுங்க. எல்லா இடத்துலையும் நம்ம எண்ணெயை நிரப்பிக்கலாம். அடுத்து நம்ம மாவு எடுத்து ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா கலர் டக்குன்னு மாறிடும். உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும். மிதமான தீயில் வச்சுட்டு செய்யலாங்க. அடிப்பகுதியெலாம் செவந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா அப்பத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இது வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தாங்க நமக்கு தேவைப்படும். சீக்கிரத்தில் நமக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு அப்பத்தை எடுத்து காட்டுறோம் பாருங்கள். இந்த கலருக்கு நமக்கு வரணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே மாவில் நல்லா வெந்திருக்குங்க. நமக்கு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கோதுமை மாவில் ஒரு ஃப்ளஃபியான அப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.